ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம உமன் பாடி பில்டர் யூடியூப்லேயே கலக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க சொல்லலாம், அப்படிப்பட்டவங்க இவங்க. ஸோ அவங்களோட வீடியோ தான் நம்ம இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பூம் நண்பர்களே, ஒரு மாசத்துக்கு முன்னாடி பிரியங்கா மஸ்தானிங்கிற இந்த அக்கா வந்து ஒரு பாடி பில்டிங் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. பார்ட்டிசிபேட் பண்ணது மட்டும் இல்லாம அந்த காம்படிஷன்ல இவங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் கூட ஜெயிச்சாங்க. ஆனா இதுல இருக்க காமெடி என்னன்னா, அந்த காம்படிஷன்ல இந்த அக்கா மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, வேற யாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலன்னு. பிரியங்கா மஸ்தானி இந்த யூடியூபர் அக்கா இருக்கிறாங்களே, இவங்க வந்து யூஸ்வலா வந்துட்டு நார்மல் ஷார்ட்ஸ் வீடியோ அந்த மாதிரி போட்டுருக்கிற யூடியூபர். ஆனா எல்லாரையும் சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி திடீர்னு ஒரு நாள் வந்து பாடி பில்டிங் காம்படிஷன்ல இறங்கினாங்க. அந்த காம்படிஷன்ல அவங்க பார்ட்டிசிபேட்டும் பண்ணி போஸ் எல்லாம் கொடுத்து இறந்து போயிடுவேன் தெரிஞ்சுதான் முயற்சி பண்ணிருக்காரு. அக்கா ஃபர்ஸ்ட் பிளேஸும் ஜெயிச்சாங்க. இதில் ஒரு காமெடி என்ன தெரியுமா, அதில் யாருமே பொம்பளைங்க கிடையாது, இவங்க மட்டும்தான் பார்ட்டிசிபேட். அதனால தான் அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். அது வந்து ஒரு ஜென்ஸ் இவங்களுக்கெல்லாம் நடக்கும்ல, ஆணழகன் போட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இதில் வந்து இவங்க போய் பார்ட்டிசிபேட் பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. சரிடே பாப்போம். ஆனா இந்த காம்படிஷன்ல இருக்கிற காமெடி என்னன்னா, இது வந்து மென்ஸ் கார்டு காம்படிஷன். அந்த மென்ஸ் காம்படிஷன் அக்கா எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னு எல்லாருக்கும் புரியல. ஏன் தெரியுமா எப்படி நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். அது ஜெயிச்சதை வேற அக்கா ஷார்ட்ஸ்ல போட்டாங்க. அதனால வந்துட்டு உடனே வீட்டுல இருக்கிறவங்க நிறைய பேர் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி நடந்தது என்னன்னா, அந்த அக்கா வந்துட்டு காம்படிஷன் ஏதோ கலந்துக்கலாம் அப்படின்னு பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு போயிருக்காங்க. அதுக்கப்புறமே தான் அக்காவுக்கு தெரிஞ்சிருக்கு அது வந்து வேற மென்ஸுக்கு. இருந்தாலும் அப்ரிஷியேட் பண்ற விதமா அவங்க வந்து அக்காவை போஸ்ட் பண்ண விட்டு பிரைஸை கொடுத்து அனுப்பி விட்டாங்க. சரி, அக்கா ரீல்ஸை போட்டு அதனால கொஞ்சோண்டு கலாயை வாங்கினாங்க, அதோட விட்டு இருந்தா பரவாயில்ல. மத்தவங்க கலாய்க்கிறாங்கன்ட்டு அக்கா அவங்க எல்லாம் போய் மிரட்ட வேலை செஞ்சிருக்காங்க. நீங்க எவ்வளவு மிரட்டி கேட்டாலும் பண்ண முடியாது, நான் தான் சொல்லிட்டேன் இல்லங்க, நான் சில்லா தானே பேசிட்டு இருக்கேன். நான் பாத்துக்கிறேன், நீ போன் வேணா பாத்து. நீங்க அந்த வீடியோவே டெலீட் பண்ணேனா நான் வந்து கம்ப்ளைன்ட் ரைட் பண்ணுவேன் இன்னும் ஒரு 1 hourல. ரொம்ப பயங்கரமான பாடி இந்த பில்டர் மாதிரி வந்துட்டு அவங்கள கலாய்ச்சவங்க எல்லாத்தையும் டெலீட் பண்ணுங்க வீடியோ அப்படின்லாம் மிரட்டி இருக்காங்க. அதுக்கப்புறம் மிரட்டினதெல்லாம் எதுவும் வேலைக்கு ஆகல, யாரும் பொருட்டா கூட மதிக்கல. டெலீட் பண்ண முடியுமா, நான் கம்ப்ளைன்ட் கொடுக்கவா? அதுக்கப்புறமே அக்கா வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்தாங்க. இந்த இன்டர்வியூ மூலியமா அக்கா மேல இருக்கிற எல்லா கலாயும் போக்கிடலாம் நினைச்சாங்க. ஆனா என்ன நடந்ததுன்னா, இன்டர்வியூனாலதான் எக்ஸ்ட்ராவா மக்கள் கலாய்க்க ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலி நான் வந்து டிக்டாக்ல ஃபேமஸ், அது எல்லாருக்கும் தெரியும். எனக்கு தெரியாது. ஸோ அந்த ஃபாலோவர்ஸ் அப்படியே யூடியூப்ல வந்துட்டாங்க. கோவில்ல எல்லாரும் வெட்டியா தானே இருந்தோம். எனக்கு டிக்டாக்லயும் தெரியாது, யூடியூப்லயும் தெரியாது, இந்த பாடி பில்டிங் ஷோ மூலியமா தான் எனக்கு தெரியும். தென் வந்து இந்த பாடி பில்டிங் ஃபீல்டு வந்து எனக்கு இந்த ஒரு 1 இயரா தான் இதுல வந்து ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் வந்தது. அக்காவோட பிசிக்கை பாத்தீங்கன்னாவே நம்ம வந்து ஒரு ஆவரேஜ்னு சொல்லலாம். ஒரு பாடி பில்டிங் காம்படிஷன்ல ஜெயிக்கிற அளவுக்கு அந்த பிசிக் கிடையாது. உண்மையை சொல்லணும்னா நார்மலா ஒர்க் அவுட் பண்ணிட்டு அக்காவை கூட்டிட்டு போய் நிக்க வச்சீங்கன்னா எப்படி இருக்கும், அவ்வளவுதான் இருக்காங்க அக்கா பிசிக். இதுக்கு ஆக்சுவலி கொடுத்துருக்கவே கூடாது, அந்த அளவுக்கு தான் அவங்க பிசிக் இருந்துச்சு. இருந்தாலும் ஒரு மோட்டிவேட் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க, எல்லாம் ஓகே. ஆனா அக்கா என்ன சொன்னாங்கன்னா, தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னா வெறும் விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் வந்து பெண்கள் இந்த ஃபீல்ட்ல இருக்காங்க. சொல்ல போனா மொத்தம் 8 பேர் தான் தமிழ்நாட்டிலேயே. என்னோட சேர்த்து 8 பாடி பில்டர்ஸ் தான் வந்து இந்த ஃபீல்ட்ல இருந்து. நீங்க பாடி பில்டர்ஸ்லாம் இல்ல, என்னோட சேர்த்து 8 பாடி பில்டர்ஸ் தான் வந்து இந்த ஃபீல்ட்ல இருந்து. என்னோட சேர்த்து 8 பாடி பில்டர்ஸ் தான் இருக்காங்க தமிழ்நாட்டுல. ஃபீமேல் சொல்றது எல்லாம் ஓகே. திடீர்னு என்னக்கா உங்களையும் உள்ள சேர்த்திட்டீங்க? அக்கா வந்து இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஓகே, நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணணும். இன்னும் ஒரு 1 வருஷம் கழிச்சு ஒரு கட்ஸ் கொஞ்சம் வர வச்சதுக்கு அப்புறமே என்னையும் இன்க்ளூட் ஒரு கட்சுமே இல்ல. அதுக்குள்ள அக்கா வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற 8 பாடி பில்டர்ஸ்குள்ளேயே அவங்கள சேர்த்துக்கிட்டாங்க. என்னன்னா இந்த அக்கா வந்து அந்த 8 பாடி பில்டர் சொல்றாங்கல்ல, ஃபர்ஸ்ட் வந்து சென்னையில இருக்கவங்க தான் சுஷ்மிதா. அவங்க தான் வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் சுஷ்மிதா. அக்கா இன்க்ளூட் பண்ண அந்த 8 பாடி பில்டர்ல ஒரு அக்கா எப்படி இருக்கிறாங்கன்னு பாத்துக்கோங்க. அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த விமன் பாடி பில்டிங் ஃபீல்டுக்கே வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும், ஸ்னேஹா ரஹ்மான், அவங்க சென்னை. அக்கா சொன்ன ஸ்னேஹா ரஹ்மான் பாடி பில்டர் பாருங்க, அந்த அக்கா எப்படி இருக்காங்கன்ட்டு. என்ன விட பயங்கர மஸ்குலரா இருக்கிறாங்க அக்கா. இந்த மாதிரி இருக்கிற 8 பேர்த்துக்குள்ள அக்காவையும் சேர்த்திட்டாங்க. அந்த அக்கா வந்து எவ்வளவு மஸ்குலரா இருக்காங்க. அந்த அக்கா கூட போய் நம்மள அந்த அக்காவோட ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50% வந்ததுக்கு அப்புறமே சொன்னா ஓகே, நோ ப்ராப்ளம். மாதிரி அவங்க சுஜாதா அப்படி இப்படின்னு 8 பேர் சொல்றாங்க. அந்த 8 பேர் வந்துட்டு வேற லீக்ல இருக்கிறாங்க, அக்கா வேற லீக்ல இருக்கிறாங்க. அந்த 8 பேர்த்துக்குள்ள அக்காவையும் சேர்த்துக்கிட்டாங்க. இதுதான் அக்கா செஞ்ச மிகப்பெரிய தவறு. இதனாலதான் வந்துட்டு எக்ஸ்ட்ராவா இன்னும் கொஞ்சம் ஓட்ட ஆரம்பிச்சாங்க. நான் வந்து இன்னும் ஃபிட்டா இல்ல இந்த மாதிரிலாம் சொல்றாங்க. நான் ஒன்னும்
வந்தா பொதன்னு யானைக்குட்டி மாதிரிலாம் இல்ல. என்னிடம் வராதீர்கள், பகிர்ந்து விடுவேன். அது அப்படியெல்லாம் இல்லைங்க அக்கா. இருந்தாலும் பாடி பில்டர் மாதிரியும் இல்லை, அதையும் அக்கா வச்சுட்டாங்கன்னா சரி. ஏன் இதை சொல்றேன்னா, சில பேர்லாம் வந்துட்டு நாற்பத்தியால இருக்கிறவங்கலாம் வந்து என்ன நினைப்பாங்க, ஓ தமிழ்நாட்டுல பாடி பில்டர்ஸ் தான் இவ்வளவுதான் இருப்பாங்களாட்டு இருக்கு, நம்ம எல்லாம் போனா ஈஸியா ஜெயிச்சிடலாம் மாட்டிருக்கு அவங்க நினைக்க மாட்டாங்க. அதனாலதான் இந்த கிளாரிபிகேஷன் கொடுக்குறேன். ஓகே, இது வரைக்கும் நம்ம வந்து அக்கா வந்து செஞ்ச சோமாளித்தனம் எல்லாம் ஓகே. குமுதத்துல இருந்து கூப்பிட்டு அக்காவை இன்டர்வியூ பண்ணாங்க ஒரு 1 வீக்கோ 1.5 வீக்கோ முன்னாடி. ரொம்ப பாவமா இருந்துச்சுங்க எனக்கே அந்த அக்காவை பார்த்தா பாவமா இருக்கு. இன்டர்வியூன்னு கூப்பிட்டு அவங்களே ட்ரால் பண்றாங்க அங்க. அதாவது இன்டர்வியூ வச்சு மத்தவங்க பண்ணுவாங்க ஓகே, அந்த அக்கா ஏதோ கிளாரிபிகேஷன் கொடுக்கலாம்னு நினைச்சு வந்திருக்காங்க. அந்த அக்காவை பிடிச்சி அங்கேயே உட்காந்து ஓட்டிட்டு இருந்தாங்கண்ணே. ஸோ நான் இப்பவே முன்னாடியே வந்து இந்த ஃபீல்டுக்குள்ள போறேன் அப்படின்னாவே கண்டிப்பா நிறைய எதிர்ப்புகள் தடைகள் வரும். ஸோ வந்து அந்த இடத்துல போயிட்டு நம்ம ஜெயிச்சுட்டு தான் எல்லாருக்கும் சொல்லணுங்கிறதுக்காக அது ஒரு ரகசியமாவே வச்சிருந்தேன். சொல்ல வேண்டிய நேரம் வந்த பிறகுதான் எல்லாருக்கும் சொன்னேன். இந்த மீமெல்லாம் நான் போடல, அவங்களே போட்டிருக்காங்க. என்ன ரகசியமா வச்சு ஜெயிச்சுட்டு சொல்றேன்னு நினைச்சீங்க, ஒரு 4 பேர்த்தோட சேர்த்து காம்படிஷன்ல கம்பீட் பண்ணி ஜெயிச்சுட்டு சொல்லியிருக்கலாம். ஆர்வமா இருக்கும். ஒரு பிஃபோர் ஆஃப்டர் ஒரு டிரான்சாக்ஷன் இருக்கும்ல. நார்மலா ஒரு ஜிம்முக்கு போயிட்டு ஒரு 10 கிலோ இறச்சிட்டாலே ஒரு பிஃபோர் ஆஃப்டர் போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு போட்டோ இருக்கு அவங்களுக்கு, பிஃபோர் ஆஃப்டர் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் போட்டோ. அந்த அக்கா டிரான்ஸ்ஃபர்மேஷன் எதுவும் பண்ணிருக்க மாட்டாங்க நம்பிக்கையிலேயே இந்த அக்கா கேட்கற மாதிரியே இருக்கு. லோ பாய்சன் ஊசி போடுற மாதிரியே இந்த அக்கா கேள்விகள் எல்லாம் இருக்கு. அப்புறம் அக்கா வந்துட்டு அந்த காம்படிஷன்ல போய் போசஸ் எல்லாம் பண்ணாங்களா, இப்படி இப்படி இப்படி, அதெல்லாம் அந்த போசஸை பத்தி என்னென்ன போஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு இந்த அக்கா கேக்குறாங்க. மாடல் பிசிக்ல வந்து 4 போசஸ் தான் இருக்கு. ஜஸ்ட் வந்து அது இப்படி ஒரு போஸ் வச்சிருந்தீங்க, அது என்ன போஸ்? அது பரதநாட்டியம் போஸ் நினைச்சேன்னா பரதநாட்டியம் போஸ் அதுதான். அப்படிதான் நிறைய பேர் யோசிக்கிறாங்க. பசங்க இப்படி பண்ணுவாங்க, பொண்ணுங்களும் இப்படி பண்ணலாம். பட் வந்து இது பொண்ணுங்களுக்கான ஒரு தனியான போஸ் தான். ஆக்சுவலி இந்த போஸ் இருக்குதாமாங்க, நான் சும்மா யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்தேன். இப்படியும் போஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. என்னென்ன போசஸ் இருக்கு? 4 போஸ் சொன்னீங்க, என்னென்ன போஸ் சொல்லுங்க பாப்போம். பைசெப்ஸ் இருக்கு, இது பைசெப். ஓகே. விங்ஸ் இருக்கு. விங்ஸ் எப்படி பண்ணுவீங்க? இப்படி சும்மா இப்படி பின்னாடி கை வச்சு நான் இது வந்து ஒரு நான் மீம்ஸ் பார்த்து சிக்கன் விங்ஸ் வச்சு பண்ணிருப்பாங்க. எப்படி அந்த சிக்கன் டெக்ஸ்ட் வந்துருக்கும் கூப்பிட்டு வச்சுட்டு இவங்களே வந்து எஸ்எஃப்எக்ஸ் எல்லாம் ஆட் பண்றாங்க. இந்த எஸ்எஃப்எக்ஸ் எல்லாம் நான் போட கிடையாது, அந்த அக்கா போட்டது. அந்த அக்கால கூதம்ல போட்டது. ஃப்ரண்ட் ஆர்ம். ஓகே. அப்புறம் இப்போ ஓடுற எஸ்எஃப்எக்ஸ் நான் போட்டது கிடையாது. இப்படி முன்னாடி ஜென்ஸோட போஸ். கேள்வி கேட்டது மட்டும் இல்லாம அந்த அக்காவை அங்கேயே ஒர்க் அவுட் பண்ணுங்க, கமான் டூ ஒர்க் அவுட், டூ பிளாங்க், டூ லிஃப்டிங் அப்படின்னு அந்த அக்காவை அங்க ஒர்க் அவுட் பண்ண வைக்கிறாங்க. நீங்க தூக்கி காட்டணும். சரி, இந்த கம்பெனி கொடுக்கக்கூடிய அரிய பொருள் இந்த வாட்டர் கேன். இந்த கேனை நீங்க தூக்கி காட்டணும். சரி, தூக்கி போலாமா? இது நானே தூக்குவேனே. ஏன் இது நம்மளே தூக்கிக்க, நானே தூக்கி கவுத்துவேன். பாப்பா அவங்க தூக்குறாங்களா இல்ல போடுறாங்களான்னு. ஓகே, ரெடி. பாவம் அந்த அக்கானால அதை தூக்கவும் முடியல, ரொம்ப சிரமப்படுறாங்க. என்னையா இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அப்லிஃப்ட் பண்ண முடியுமான்னு தெரியல இதுல. ஆக்சுவலி ட்ரை பண்ணுங்க, கமான். சரி இருங்க. அது உடஞ்சிர போகுது பார்த்து. அந்த அக்கா என்னதான் அந்த அக்கா பாடி பில்டர்னு தன்னை கருதிக்கிட்டாலும், அது 8 சேர்த்துக்கிட்டாலும் நமக்கே தெரியும் அந்த அக்கா இன்னும் அவ்வளவு ஸ்ட்ராங் இல்லைன்ட்டு. அந்த அக்காவை போய் வாட்டர் கேனை வந்துட்டு தலைக்கு மேல தூக்க சொன்னா அந்த அக்கா கொஞ்சம் கஷ்டப்பட மாட்டாங்க. சரி பேசாம உட்கார்றானா, கேட்கவும் மாட்டேங்க. எந்த ஆங்கிள் இதை கொண்டு போறதுன்னு தெரியலையே. இப்போ நீங்க தூக்குனீங்களா அதே ஆங்கிள் வந்து கொஞ்சம் அப்லிஃப்ட் பண்ணுங்க. கமான் கமான், யூ கேன். டே மேல தூக்குங்க. ரெஸ்கல் போறே. தூக்குங்க. இப்போ 2 பேர் சேர்ந்தாலும் தூக்க முடியுது. மண்டையில போட்டு விடுங்க. என்னதான் நமக்கு தெரியும் அந்த அக்கானால அதெல்லாம் பண்ண முடியாது. பேலன்ஸ் வரல. என்னவா ஈஸியா வச்சிட்டீங்க? அதாங்க நான் வீட்ல நாங்க தண்ணி கேன் போடுறேன். அதான் அசால்ட்டா தூக்கலாம். ஐயா தண்ணி கேன் போட வந்தேன். மஸ்தானியோட இந்த அக்கா ஏதோ பெரிய பாடி பில்டர் இருப்பாங்க இருக்கு, அசால்ட்டா தூக்குறாங்க. அப்ப மஸ்தானிய வந்து தண்ணி கேன் போடுறது கூட லைக் இல்லைங்கிறீங்களா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. வாட் இஸ் திஸ்? பாவங்க அந்த அக்கா. இதுக்கு அடுத்து பிளாங்க் வேற பண்ண வைக்கிறாங்க. திரும்ப எஸ்எஃப்எக்ஸ் நான் போட கிடையாது, அவங்க போட்டிருக்காங்க. கால் உதறது. பில்டிங் ஸ்ட்ராங், ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். ஃபேஸ் கொஞ்சம் நேரா பார்க்கணும். இது பாருங்க, இதுதான் தவறான விஷயம். அந்த அக்காவுக்கு தெரியும் பிளாங்க் பண்ணும் போது அவங்க வந்துட்டு மூஞ்சியெல்லாம் கண்ட மேடிக்கு போகும்னு தெரியும். அதனாலதான் வந்துட்டு கேமராவை பாருங்க, கண்டென்ட் நல்லா கிடைக்கும் அந்த அக்காவை கேமரா பார்க்க வச்சிருக்காங்க. பாவம் அந்த அக்கா வந்துட்டு கேமரா பார்க்க ட்ரை பண்றாங்க. பட் இருந்தாலும் மூஞ்சியை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண வச்சு எப்படியோ கேமரா பாக்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் பரிதாபப்பட்டேன். இதுக்கப்புறம் பிரியங்கா மஸ்தானி அக்காவோட கோச் கிட்ட இந்த அக்கா பேசுறாங்க. அந்த கோச் கிட்ட இது பெருசு கண்டென்ட் கிடைக்கல. அந்த சமயத்துல மஸ்தானிக்கு ஏதோ வந்து ஃபீல் பண்ற மாதிரி ஃபேஸ் இப்படி வச்சுட்டு இருக்காங்க. மக்களுக்கு அவேர்னஸ் கிடைக்கும் அப்படின்னு
அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு கால் பண்ணோம். மிக்க நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ மேம், தேங்க்யூ சார். அவருக்கு பேசவே தெரியாது, எப்படி பேசியிருக்காரு பாருங்க. நடுவில் லைட்டாக எமோஷனல் ஆகிட்டீங்க போலீங்க இவர் பேசும்போது. என்ன ஆச்சு? இப்போ நிறைய இந்த மாதிரி ஒரு நெகட்டிவிட்டி நம்மளை தூக்கி தாக்கும் போது எமோஷனலாக நம்மளுக்கு வந்து ஒரு கஷ்டமாக இருக்கும்ல, எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? ஐயோ, நான் அதை பற்றி பேசவே விரும்பல. அழ வச்சுட்டாங்க. யோகி பாபா ஒரு காமெடி இருக்குல்ல, அழாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுடாடே எப்படி அழுக வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி அவங்களே எப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு ஏதோ வந்துட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் எமோஷனலா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டு அந்த அக்காவை அழுக வச்சே ஆகணும்னு அழுக வைக்கிறாங்க பாவம். இந்த விஷயத்துல என்னை பொறுத்த வரைக்கும் குமுதம் கொஞ்சம் ஓவரா கலாய்ச்சிட்டாங்க அந்த அக்காவை. இந்த அக்காவும் ஒவ்வொரு இன்டர்வியூவா போய் வந்து இதை கிளாரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க பாவம். எங்க கட்டை காணும் உடம்புல அப்படின்னா நான் போய் புத்தூர் போய் தான் கட்டு போட்டு வரணும். அந்த கட்டுலக்கா பாடியில கட்ஸை கேட்கறாங்க. இந்த அக்கா வந்துட்டு இன்னும் பாடி பில்டருக்கான பிசிக்ஸ் இல்லைங்கிறது உண்மைதான், அதை வந்து யாரும் மறுக்க முடியாது. பட் ஆனா இந்த அக்கா கொஞ்சோண்டு எஃபோர்ட் போட்டு கொஞ்சம் ஒர்க் அவுட் இன்னும் கொஞ்ச நாள் பண்ணாங்கன்னா, லைக் ஒரு ஃபியூ மந்த்ஸ் இன்னும் ஹார்ட் ஒர்க் போட்டாங்கன்னா ஈஸியா வந்துட்டு நல்ல ஒரு பாடி பில்டருக்கான பிசிக்ஸை கொண்டு வர முடியும். அதுக்கப்புறம் அக்கா வந்துட்டு இவங்களுக்கு எல்லாம் பே பேக் கொடுத்துக்கலாம். ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. எதையாவது பண்ணி முன்னுக்கு வரது வேற, எது வேணாலும் பண்ணி முன்னுக்கு வரது வேற. அடுத்த தடவை 4 பேர்த்தோட சேர்ந்து காம்படிஷன்ல போய் ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஜெயிக்கா, அவ்வளவுதான் மேட்டர். இந்த அக்கா மாதிரியே இன்னொருத்தர் இருக்காரு, என்னோட ஃபேவரட் பாடி பில்டர்னே சொல்ல இன்ஸ்டாகிராம்ல. அவர் பாத்தீங்கன்னா அவருக்கு எதுவும் வந்து பெருசா வந்துட்டு 6 பேக்ஸ் இருக்காது, எதுவுமே இருக்காது. அவர் எப்படி இருப்பாரு நான் காமிக்கிட்டா. This is a society where weaklings are neither protected nor given. The life is unfair, world is unfair. நமக்கு யாரும் சப்போர்ட்லாம் பண்ண போறது இல்ல, நம்மளை யாரும் காப்பாற்ற போறது இல்ல. There is no guardian angel looking over your shoulders. நம்ம வேலையை நம்ம தான் செஞ்சாகும். You have to fight your own battles. அதாவது சுரேஷ் இவர் இருக்கிறாரு, அவரோட வீட்டோட பின்னாடி போய் நின்றுட்டு ஒர்க் அவுட் பண்ணுவாராட்டு இருக்கு. சூப்பரா இருக்குங்க, பயங்கர என்டர்டெய்னிங்கா இருக்கு. பாருங்க அவர் வீட்டுல வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணி போடுறாரு. 6 பேக்ஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஆனா வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. இதான் பைசப்ஸ் கர்ல்ஸ், இதான் வந்துட்டு ட்ரைசெப்ஸ் ஒர்க் அவுட் அப்படி எல்லாம் சொல்லி போடுவாரு. செமையா இருக்குங்க. அந்த வயசுல அவர் வந்துட்டு மக்களுக்கு மோட்டிவேஷனா இருக்காரு பாருங்க. Doesn't pay anything. But now for some followers are sending me, one person has sent me dumbbells, another person paid me some money, another person ஆங்கிலத்துல பேசி போறாரு. ஆனா இவர் வந்து தமிழ்ல ஃபாரின் பாடி பில்டிங் ரீல்ஸ் பண்ற ஆட்களே வந்துட்டு இவரை வச்சு வீடியோஸ் எடுத்து போடுறாங்க. This is front dumbbells raises for the front deltoid muscles. I'm trying to do it as disciplined as possible. Please subscribe to my YouTube channel. This dude's out here giving advice, trying to change his circumstances, and there's people hating. But Suresh, I think it's fucking awesome. You just gained another subscriber. Doing this bicep friends. இவர் வச்சு மோட்டிவேஷனல் வீடியோ கூட இருக்கும். Why are you struggling and stressing this much? Because I must have this much motivation and discipline. சுரேஷ் மாதிரி அவரோட வயசுலயே நான் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணிருக்கணும்னு நான் விரும்புறேன். ஓகே, நம்ம மத்த ஜிம் ரீல்ஸ்க்கு போவோம். என்னென்ன போசஸ் இருக்கு? 4 போஸ் நீங்க என்னென்ன போசஸ் சொல்லுங்க பாப்போம். பைசப்ஸ் இருக்கு, இது பைசப். ஓகே, விங்ஸ் இருக்கு. விங்ஸ் எப்படி பண்ணுவீங்க? அந்த அக்காவோட இன்டர்வியூ வச்சு சிக்கனை ப்ரொமோட் பண்ணிருக்கீங்க. டேய் வெயிட் ஏத்தி போறோம் மாஸ்டர். வணக்கம் மாஸ்டர். சொல்லுங்க ப்ரோ. நீங்க என்ன ஒர்க் அவுட் மாஸ்டர்? ஃபர்ஸ்ட் டேவா? ஆமா மாஸ்டர். செஸ்ட் பிரஸ் பண்ணேன். சார் இதான் மாஸ்டர். செஸ்ட் பிரஸ் பண்ணு. செஸ்ட் பிரஸ் பண்ண சொல்ற செஸ்ட் பிரஸ் பண்றான். Hi guys, so this is my dad. He's 93 years old. அவருக்கு என்ன ஏஜ் இருக்குன்னு விடுங்க, உங்களுக்கு என்ன ஏஜ் இருக்கு? Hello guys, I was born in 1931. இதுக்குன்னு ஒரு 70 இருக்குமா? அவங்களுக்கு 90னா இவருக்கு ஒரு 70-60 இருக்குமா? என்னங்க பாடி இப்படி வச்சிருக்காரு? பாத்தியா, எனக்கு எங்க உடம்பு வரல. ஜிம்ல பிராட் பண்றீங்களா, பிட்டாட பண்றீங்களா? இது கூட விட்டுருவேன். எங்க வீட்ல எப்படி சொல்லி அசிங்கப்படுறாங்க தெரியுமா உனக்கு? ஏண்டா ஜிம்முக்கு போறேன்ற குண்டிதான் வீங்கிட்டே போகுது, பாடி வீங்கலையே. டயட் எல்லாம் கரெக்டா எடுக்கிறீங்களா? ஃபுட்ல இருந்து புரோட்டீன்ல இருந்து கிரேட்டின் வரையும் எல்லாமே பக்காவா எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன ஒர்க் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் நைட் தூங்கும் போது உடம்பு வலிக்குது, டெய்லி கட்டிங் போட்டு தூங்குவேன். அது தப்பா? கட்டிங் போட்டு தூங்குறியா? மாஸ்டர் என்னது இது? இதே மாதிரி பண்ணணும், நேச்சுரலா பண்ணணும், அது இமிடியேட்டா பண்ணணும். எடிட்டிங் தான்டா. நம்ம பிரியங்கா மஸ்தானி அக்கா பண்ணியிருக்காங்க. ஒரே நாள் ஜிம்முக்கு போயிட்டு ஓகே ஐ ஆம் a பாடி பில்டர்னு ஸ்டேஜ் ஏறிட்டாங்க. ஓகே கைஸ், இதோட நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ முடிச்சுப்போம். மீண்டும் வேற ஒரு வீடியோவை சந்திப்போம். Thank you for watching. ஸோ மஸ்தானி அக்காவை வந்து இவங்க ஒரு எனக்கு இவங்களோட அந்த இன்டர்வியூவில் பிடிச்சது அந்த தண்ணி கேன் தூக்குனாங்க தெரியுமா? அந்த தண்ணி கேன் தூக்க முடியாமல் அவங்க தூக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா? அதுவும் அந்த ஆங்கர் அக்காவை வச்சு செஞ்சுருப்பாங்க. அந்த இன்டர்வியூவில் வந்து அந்த இன்டர்வியூ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். ஆனால் இவங்களுக்கு என்ன ஒரு இந்த
ஃபஸ்ட்டு இந்த ரீலை பார்க்கும்போது இது வந்து நான் ரீல்ஸில் தான் பார்த்தேன். இவங்களோட அந்த ஒரிஜினல் இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இருக்கும்போது இன்ஸ்டாகிராமில் இந்த ரீல்ஸ் வந்துச்சு. இவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி போய் அதில் வந்து ஜெயிச்சு வந்த மாதிரி பார்த்தேன். அப்போ பரவாயில்லப்பா, இவங்க யூடியூபர், இவங்க வந்து இது பண்ணி வந்திருக்க, இவங்க ஒரு யூடியூபர் எனக்கு முன்னாடியே தெரியும், இப்படி பண்ணி வந்திருக்காங்க பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு ஓகே நம்ம கடந்து போகிற மாதிரி போயிட்டு இருந்தோம். பட் போக ஒரு 2-3 டேஸ் போக பார்த்தீங்கன்னா இவங்கள வச்சு செய்கிறது வேற லெவலில் வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க. எனக்குமே பார்க்கும்போது என்னடா இது பித்தலாட்டம் அந்த மாதிரி ஆகிப்போச்சு. இவ்வளோ பெரிய பாடி பில்டர்களுக்கு மத்தியில் போயிட்டு இவங்க ஒத்தையாளாக போய் வந்து எப்படா இதை எடுத்துகிட்டு வர முடிஞ்சுது. அதுலேயும் அதில் கலந்துக்கிட்ட பசங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் உடம்பு வச்சுருந்துருப்பாங்க. அண்ட் அதில் இந்த ஒரு லேடிஸ் பார்ட்டிசிபேட் இல்லாத காரணத்தால் இவங்களுக்கு அந்த இது கொடுக்கப்பட்டதை இவங்க அதை பெருமையாக வேற போட்டது தான் இவங்க செஞ்ச மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனமாக போச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே நான் சரி பண்ண போகிறேன்ட்டு போய் திரும்ப போய் ஹிண்ட் கொடுத்து நமக்கு வந்து வேறு லெவலில் இன்ஸ்பயர் ஆக்கி விட்டாங்க. ஸோ நாங்கள் இந்த வீடியோ பார்த்து வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுவோம். நீங்கள் என்ஜாய் பண்ணீங்களா இல்லைன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்ல மறந்துடாதீங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனே வரும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் இயர் நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் Yes!